லோஹனீஸ் நான் உங்கள் உட்லேண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நாம் சாம்பலானாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோ வந்து அந்த இம்மோர்டல் இருக்கார்ல, டீமன் லார்ட் இருக்கார்ல, அவரோட பையனை கொண்டு வந்து கோமா ஸ்டேஜில் கொடுத்தாங்கள்ல, அதனால் அவங்க கூட திட்டுறதுக்கு வந்தாங்களே. அவங்க கேட்குறாங்க, உங்களை நம்பி தானே என் பையனை விட்டேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மிரட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் எல்லோரும் சரியாக தான் செஞ்சோம், ஆனால் இவர் தான் முன்னாடியே போயிட்டார். பட் இருந்தாலும் நான் என்னுடைய கல்டிவேஷனில் கொஞ்சம் அவருக்கு நான் கொடுத்துருக்கேன், அது சரியாயிடும் அப்படின்னே. இல்லை, இங்கே தான் ஏதோ பிரச்சனை, நீங்கள் தான் வேணும்னே இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட அரசர் சொல்லும்போது, அப்போ வந்து இந்த டீமன் லார்டும் அதை கேட்டுட்டு நீங்கள் தான் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. அப்போ அந்த நல்ல அரசர் முன்னாடி வந்துட்டு, இல்லை இவங்க எதுவும் செய்யலை, நான் போய் இந்த பீஸ்ட் வந்து வெளியே வந்தோடனே நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், அது ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான் அதை வந்து சரி பண்ணியிருக்கு. அப்படியே அந்த அந்த ஃபோர்ஸோட இதில் வந்து நிறைய தரையில் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் கூட ஆகிருக்கு. இதை வந்து இம்மோர்டல்லேருந்து வந்து யாருமே செய்ய முடியாது, டீமன் வேர்ல்ட்லேருந்து தான் வந்து செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இம்மோர்டலில் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டோன்னே டீமன் லார்டு வந்து இந்த பக்கம், சரி நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் யாரும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு டீமன் லார்டும் அந்த கெட்ட அரசரும் இப்படி வரும்போது அந்த கெட்ட அரசரை பிடிச்சி தாக்கிடுறாரு நம்ம டீமன் லார்டு. அவங்க அப்படியே பிளட்டே வாமிட் பண்ணிடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ தானே இதை செஞ்ச, உன்னால் மட்டும்தான் அந்த சக்தியை இது பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னா, போய் அந்த ஃப்ளாரா இம்மோர்டல் கூட நம்மளுடைய ஹெவன்லி பேலஸை எதிர்த்து இது பண்ணுறாங்க, ஆனால் நம்மளால் எதிர்க்க முடியல, அவங்களாம் சந்தோஷமாக எங்கள் பார்த்து தெரியுறாங்க, அவங்க தான் கெட்டவங்க, நாம் வந்து இவங்கள கூட எதிர்க்கலைன்னா எப்படி, அதனால தான் நான் வேணும்னு இதை செஞ்சேன், சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த 6 ரிலீம்ஸையும் ஜெயிக்கணும், நீங்கள் எல்லாருக்கும் லாடாக மாறணும், அதனால தான் அதை செஞ்சேன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா, அதாவது அங்கே இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ அங்கே வந்தோடனே ஹீரோயின் வந்து, இந்தம்மா உனக்கு அடிபட்டுருச்சு, நான் வந்து உனக்கு மருந்து செஞ்சுருக்கேன், இதை நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதை குடிக்கிறதுக்கு கசப்பாக இருக்குப்பா அப்படிங்கிறாரு. ஒரு நாள் வந்து நைட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை, நீ ஏன் என்னோடய ட்ரீமை பார்த்தான்னு மிரட்டினார்ல, அப்போ வந்து ஹீரோயின் வந்து ட்ரை கிரேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீ அந்த ட்ரை கிரேப்ஸ் கொடு, அப்போ தான் நான் இதை குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் அதை கொடுக்குறாங்க. இவங்க குடித்தோடனே அவங்க வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்குறாங்க, இந்தா நீ குட் பாயாக மருந்து குடிச்சிட்ட அப்படி. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இது உனக்கு தான், நீ தான் என்னை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டேன், இங்கே பாரு இப்போ நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாங்கனாலும் அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டி பிடிச்சிக்கிறா. உடனே ஹீரோவும் சிரிக்கிறாரு. உடனே வெளியே வராங்க, ஹீரோ வந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது நம்மளுடைய டீமன் பிரின்சஸ் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க, நான் சீக்கிரமாக இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரப்போகிறேன், நாங்களும் நீங்களும் 3000 தடவை நம்ம வந்து ரவுண்டாக நம்ம சண்டை போடணும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த கேப்பில் ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த செடி இருக்குல்ல, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, ஒரு செடி மாதிரி கையில் வச்சுருப்பாங்களே, அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வராங்க. இந்த மாதிரி இவர் தான் நம்மளை காப்பாற்றினாரு, நாம் அவளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீஸ்ட்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த பீஸ்ட்டை அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துலேருந்து ஹீரோயினை வந்து அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. உடனே அவங்க போய் தொட்டுடுறாங்க. அதுலேருந்து வந்து வெளியே வந்து அந்த பொண்ணு விழுகிற மாதிரி விழுந்துட்டு அவங்கள வந்து ஆலுசினேஷன் கொடுக்குது. அதுவே அவங்க வந்து உண்மைன்னு நினச்சிட்டு அதை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே வந்துடுன்னு கையை கொடுத்து அந்த ஒரு மாதிரி அவங்க கண்ணெல்லாம் க்ரீன் கலரில் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து காப்பாற்றும் போது அந்த பாய்சன்ஸ் எல்லாம் அப்படியே வருது வெளியே, அது முள் மாதிரி இருக்குது, ஹீரோயின் மேலே படம் வருது. அப்போ ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு. அப்போ தான் அவர் அப்படியே மயங்கி விழுகும்போது ஹீரோ வந்து அந்த மயங்கி விழும்போது அதுக்கு விழுறதுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த லூமினஸோட அந்த ட்ராப் இருக்குல்ல, அதை அப்படியே சீல் பண்ணி வச்சுட்டு, நல்ல வேளை நான் என்னுடைய பவரை வச்சு இது சீல் பண்ணியிருந்தேன், இல்லைனா இந்நேரம் உன்னை ஏமாற்றிருக்கணும், இல்லை என் ஃப்ரெண்டு இங்கேருந்து கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன், உன் ஃப்ரெண்டா யார் இது அப்படின்னா, அவள் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, இதுலேருந்து கூப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அவள் கூப்பிடல, இவங்க இது ஒரு ஹாலுசினேஷன், நீ அதை பார்த்து மயங்கிட்ட அப்படின்னோடனே இவருக்கு மயக்கம் வந்துடுது. அவரை கூப்பிட்டு போய் படக்க வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா,
அப்போ வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு, மூன்லாட் இருக்கார்ல, அவர் தான் சொல்லியிருப்பார், நீ வந்து உண்மையாலுமே ஜிம்மினை லவ் பண்ணுற அப்படின்னு. இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. நீ இல்லைன்னு இப்போ சொல்கிற, ஆனால் வந்துட்டு நீ உன் உயிரையவே தியாகம் பண்ணுற அளவுக்கு நீ வந்து அவளுக்கு முன்னாடி வந்து நிற்ப அப்படின்னு சொல்லுவார். அதை அவன் நினச்சி பார்த்துட்டு, அங்கிள் சொன்னதெல்லாம் சரிதான், அது வந்து நைட்டு அப்படின்னு சொல்லும்போதே அவன் மயங்கி விழுந்துருவான். அப்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரின்சஸ் இருக்காங்கள்ல, அந்த பிரின்சஸ் கூடவே வர்றதுக்குள்ளே ஹீரோயினோட அதாவது அந்த பிரின்சஸோட அப்பா, நைட் லார்டு, இவங்க எல்லோரும் வந்து ஒரு டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பிரின்சஸ் ஒரு டாக்டரை கூட்டு வந்திருக்காங்க, நைட் லார்டு ஒரு டாக்டரை கூட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் செக் பண்ணிவிட்டு, இல்லை அவரோட ரத்தம் போனெல்லாம் பரவிடுச்சு, இன்னும் 2-3 நாள் இவர் சாக போகிறாரு அப்படின்னோடனே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு பெரிய பழைய வகையான பாய்சன்ன்றதுனால இதுக்கு அவ்வளோவா மருந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அவன் மயங்கும் போது நைட்டுன்னு ஏதோ சொன்னான் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், நைட் ராட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதை வந்து நம்ம கொடுத்தோன்னா அவர் சரியாயிடுவேன்னா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போ தானே அங்கே போய் மாட்டிட்டு வந்த, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுடைய ஃப்ளவர் இம்மோர்டல் அவங்களோட இடத்துக்கு வராங்க. உடனே வந்தோடனே கேரட் ஃபேரி வந்து திட்டுறாரு, நீ இப்போ எப்படி வந்த, இப்போ தான் உனக்கு வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சா அப்படின்னா, மன்னிச்சிருங்க, இப்போ ஒரு வேலையாக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, வந்தோடனே நீ இதை கேட்டினா, இந்த வேலைக்காக நீ கேட்டினா மட்டும் அவங்க உன்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, அப்படியே தோலை உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிச்சு வருத்தப்படுறாரு. உடனே வந்துட்டு, நான் தெரியாமல் கூட நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ஃபேரியும் போய் நம்மளோட ஃப்ளவர் இம்மோர்டலோட ரூமில் தேடிட்டுருக்காங்க அந்த நைட் ராட்டனை. ஆனால் அவங்களோட நல்ல நேரம் ஃப்ளவர் இம்மோர்டல் வந்துடுறாங்க. ஃப்ளவர் இம்மோர்டல் வந்தோடனே, நீ யார், நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரின்சஸை திட்டும்போது, பிரின்சஸ் வந்துட்டு, என்னை யாருமே இந்த மாதிரிலாம் நடத்துனதில்லை, நீங்கள் ரொம்ப கேவலமாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனால் இவங்க முன்னாடியே பேசி வச்சுருப்பாங்க. நைட் லார்டு வந்து நம்மளோட ஹீரோவை வச்சுட்டு வாசப்படியிலே காத்துட்ருக்கிறதா, அதாவது அந்த ஃப்ளவர் வேர்ல்டோட வாசப்படியில். இப்போ இந்த பொண்ணை ஃப்ளவரோட வாசப்படிக்கே தூக்கி துரத்தி விட்டுறாங்க நம்ம பிரின்சஸை. மேஜிக் மூலயமா வெளியவே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயினை கூப்பிட்டு போய், நீ என்ன தப்பு பண்ணிகிட்ருக்க, எப்படியும் மாறி மாறி தப்பு பண்ணிகிட்டு இருந்தா எப்படின்னா, இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனாலுமே ஹீரோ வந்து என்னை 3 தடவை காப்பாற்றிருக்கான், நீங்கள் தானே சொன்னீங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், அப்போ அது உங்கள் தப்பு தான் அப்படின்னா, உனக்கு தப்பான விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்துட்டேன், நான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தேன், நீ தப்பாகவே எல்லாம் செஞ்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் அந்த கேரட் ஃபேரியும் வராங்க. வந்துட்டு, என்னதானுமா உனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி நைட் ராட்டனை செஞ்சே ஆகணும், அவன் என்னையும் 3 தடவை என்னோடய வாழ்க்கையிலேருந்து அவன் காப்பாற்றிருக்கான், அவனால தான் நான் உயிரோடு இருக்கேன், அதனால தான் அப்படின்னோடனே, சரி இந்த ஒரு தடவை நான் அவனுக்கு உதவி செய்கிறேன், ஏன்னா அவனை 3 தடவை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி கேரட் ஃபேரியும் உதவி செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து படம் வரைஞ்சி கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு, இது உண்மையாலுமே கரெக்டானது தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. 2-3 தடவை அவங்க வந்து அந்த மேஜிக் செஞ்சு பார்க்கும்போது அது வரல. பார்த்துட்டு உண்மையானது தானா அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு தடவை வந்தப்போ அதை பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே, அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எப்போ இருந்தாலும் இது ஒரு ஏஷியன்ட் ஃப்ளவருன்னு சொல்கிறீங்க, அப்போ ஏஷியன்ட் புக்கிலலாம் அது இருக்கணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு திரும்ப அதை எடுத்து வரைஞ்சிட்டு விடிய ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அதை செஞ்சு பார்க்குறாங்க. கடைசியில் மிட் நைட் ஆயிடுது. அந்த டைமில் இன்றைக்கி வந்து கடைசி நாள், இன்றைக்கி நைட்டு வந்து அவருடைய பவர் ஃபுல்லாக போயிடுது. அவர் அப்படியே உடம்பெல்லாம் சில்லிட்டு போயிடுறதுனால நைட் லார்டும் பிரின்சஸும் சேர்ந்து அவருக்கு கொஞ்சம் பவர் கொடுக்குறாங்க. பவர் கொடுத்து கொஞ்சம் காப்பாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் விடியிற சமயம் பார்த்தோன்னா, ஐயோ விடிய போகுது, இதுதான் அவனோட கடைசி நாள், எப்படியாவது இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக இப்படி திரும்பும்போது அவங்க கையில் வந்து அந்த பாட் வந்து இடிச்சிருது. பாட்டு இடித்தோன்னா கையிலேருந்து ரத்தம் வருது. இப்போ அந்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது செஞ்சாகணும்னு இந்த நூலை இப்படி சுற்றும் போது அந்த ரத்தத்தில் அந்த நூல் பட்டுறதுனால அந்த நூல் ஒரு மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி கட்டுறாங்க. உடனே அதுலேருந்து அந்த ஃப்ளாருக்குரிய மந்திரத்தை போட்டு செய்யும்போது அந்த ஃப்ளார் வந்து வளர்ந்துருது. செஞ்சுட்டேன் எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் ஃபேரையும் ஃப்ரெண்டும் கூப்பிடும்போது அவங்களும் வந்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க, இதுதான்ப்பா அப்படின்ட்டு. உடனே எடுத்துகிட்டு வேகமாக போகலான்னும் போது, என்னால் வெளியே போக முடியாது, கேரட் ஃபேரி நீங்கள் கூட்டுவாங்க அப்படின்னா கேரட் ஃபேரி கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுறாங்க. அதை அரைச்சி கொண்டு போய் ஹீரோவுக்கு புகட்டி விட்டோன்னே ஹீரோ எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சோடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை எங்கடா
தான் கடைசியாக பார்க்க முடியாமல் போயிடுவேனோ, இதுதான் என்னோடய கடைசி தடவையை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நைட் லார்ட் வந்து பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. உடனே இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஃப்ளவர் லீடர் வந்துடுறாங்க. வந்துட்டு எதுக்கு நீ வெளியே வந்த அப்படின்னா, இல்லை இவன் எதுவும் பண்ணல, இவனை மன்னிச்சிடுங்க, இவன் எதுவும் செய்யலை, நானே தான் வெளியே வந்தேன், நானே தான் இதெல்லாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் உடனே நீங்கள் சொல்கிற பனிஷ்மெண்ட் எல்லாமே கேட்குறேன் அப்படின்னா உடனே இவங்க அதை திரும்பி அவரை பார்க்குறாங்க. உடனே ஹீரோவும் எழுந்திரிச்சு அவங்க எதுவும் செய்யலை, நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் இவங்களை இங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போனேன், நான் தான் அங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்தேன், நான் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு இவங்களோட வேர்பட்ஸையே நான் மறைச்சி வச்சுருந்தேன். அதாவது இவங்களுக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு அந்த சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியவே நான் தான் மறைச்சி வச்சுருந்தேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, ஏன் இதெல்லாம் நான் செஞ்சேன்னா நான் வந்து ஜிம்மினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.